திறமை வாய்ந்த இந்திய இளைஞர்களின் தலைமைத்துவத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியின் XTIC ஆராய்ச்சி மையத்தில் இந்த ஆண்டிற்கான மெய்நிகர் தொழில்நுட்ப இசையமைப்பாளர் விருது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு வெளிவந்த லீ மஸ்க் திரைப்படத்திற்கான இந்த விருதை அவர் பெற்றார். சென்னை ஐஐடி பேராசிரியர் மணிவண்ணன் தலைமையிலான குழுவினர் இந்த வருடத்திற்கான சென்னை ஐஐடியின் அனுபவமிக்க தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையத்தின் விருது ஏ.ஆர். ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பம் இந்தியாவில் இருந்து உருவாக வேண்டும் என்றும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னையில் ஐஐடின்றது ஒரு பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இருக்கிறது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்க ஃபுல்லாக உலகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நான் ஐஐடியில் சின்ன வயசில் ஒரு 13 வயசில் வந்திருக்கேங்க. இந்த லெமாஸ்க்ன்றது இந்தியாவிலேருந்து உலகத்தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே போகணுன்ற ஆதங்கத்தில் பண்ணது. அதுக்கு LAல ஹாலிவுட்டில் ஒரு அவார்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் 2 அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே அது கிடைச்சது எனக்கு பெருமையாக இருக்குது. எல்லா பக்கமே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள்லாம் இந்தியாவிலேருந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொன்னேன், இங்கே ஏன் ஒரு மைக்ரோசாஃப்ட், இங்கே ஏன் ஒரு ஆப்பிள் இந்தியாவில் உருவாக்க முடியல? ஸோ நம்மெல்லாம் ஒரு டிரைவராக இல்லை, ஒரு பேசஞ்சராக இருக்கும். அதனால இங்கே இருக்கிற யங் மைண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். இப்போ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ லீடர்ஷிப் என்கரேஜ் பண்ண சொல்கிறேன்.